தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பேருந்து விபத்து நேரிட்டது எப்படி என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதில் 30க்கும் அதிகமானோர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் உயிரிழப்பு 6ஆக உயர்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், முதல்ல இந்த விபத்து எப்படி நடந்தது? தென்காசி மாவட்டம் தென்காசியிலிருந்து இடைக்கால் செல்லக்கூடிய கடவுநல்லூர் செல்லக்கூடிய பகுதியிலிருந்து இந்த நாம் நிற்கக்கூடிய திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியாகும். இந்த திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தென்காசியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இந்த வழியாக வருகின்றன. இந்த வழியாக வரக்கூடிய வாகனங்கள் முழுவதுமாக கடவுநல்லூர் வழியாக ராஜபாளையம் மதுரை வரை செல்லக்கூடிய வாகனங்கள் இந்த வழியாக இயக்கப்பட்டு வருகின்றன. அதே போல் அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் மேல்முறையாக தென்காசி நோக்கி வரக்கூடிய வாகனம். நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வாகனமானது KSR என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் பேருந்து. இந்த பேருந்து ராஜபாளையம் பகுதியிலிருந்து தென்காசி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த நாம் நிற்கக்கூடிய இடத்தில் தான் அந்த விபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த வாகனமானது முழுமையாக முன்பகுதி சேதமடைந்திருக்கிறது என்று நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த வாகனம் மிக வேகமாக வந்து எதிர் திசையில் வந்த அந்த மற்றொரு வாகனத்தினுடைய முன்பகுதியில் மோதியதன் காரணமாக தற்போது நம்ம பார்க்கலாம், அந்த டிரைவர் சீட்டு என்பது முழுவதுமாக இல்லாத நிலை இந்த பேருந்துல காணப்படுது. பாத்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்த மக்களோட ஈர்ப்பு முழுவதுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்த வாகனமானது இடதுபுறம், அந்த வாகனத்தினுடைய வலதுபுறத்திலும் எதிர் திசையில் வந்த வாகனத்தின் இடதுபுறத்திலும் முழுவதுமாக மோதியுள்ளது. அதாவது ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா டிரைவர், அந்த 2 டிரைவருமே மோதி இருக்கு. 2 டிரைவர் சீட்லயுமே அந்த பாதிப்பு நம்மளால பார்க்க முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பேருந்து அருகில இருக்கலாம். அந்த பேருந்துலையும் பாத்தீங்கன்னா முழுவதுமா அந்த சைட்ல உள்ள கல்விகள் முழுவதுமாக ஒரு 2 பேரும் நம்மளால காண முடிகிறது. இப்ப இந்த சூழ்நிலைதான் அந்த வாகனங்கள் தொடர்ந்து இயக்கப்பட்டு இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்தின் மூலமாக உடனடியாக சம்பவ இடத்துல வாகனத்திற்கு கீழே ஒரு 3 பேர் சிக்கியிருந்ததாகவும் அவர்களை இங்குள்ள பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் விரைந்து வந்தனர். உடனடியாக விபத்து நடந்த உடனேயே இந்த பகுதியில் இருந்த மக்கள் திரும்ப துவங்கிவிட்டனர். இந்த பகுதியானது மிகவும் பேருந்து போக்குவரத்து நெரிசல் நீண்ட பகுதி என்பதால் இடைக்கால் அருகே ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டு கடவுநல்லூர் பகுதியிலும் தடுப்பு அமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டது. அதன் காரணமாக உடனடியாக 25க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் மூலமாக 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அரசு மருத்துவமனைக்கு தென்காசிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். 6 பேர் உயிரிழந்துள்ளார்கள். 6 பேர் உயிரிழந்தது குறித்து தகவல்கள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. 5 பெண்கள், ஒரு ஆண் உட்பட 6 பேர் உயிரிழந்தது மட்டுமே தற்போது தகவல் தெரிய வந்துள்ளது. சுந்தர மகேஷ், காண்பதற்கே நெஞ்சம் பதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. அந்த பேருந்து உருகுலைந்து கிடப்பதை பார்க்கும்போது நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த தனியார் பேருந்து மிக வேகமாக எதிரே வந்த பேருந்து மீது மோதியது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தீங்க. அது அவ்வளவு வேகமாக வர என்ன காரணம்? ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து வந்ததா, இல்ல சாலையில பேருந்து செல்வதற்கான இடம் சரியாக இல்லையா, அது குறுகலான பாதையா? விபத்துக்கான அந்த முக்கிய காரணம் அப்படின்றது என்னவா இருக்கு? என்ன சொல்றாங்க? விபத்தை நேர்ல பார்த்த மக்கள் யாராவது அங்க இருக்கிறாங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? விபத்தை பார்த்த மக்கள் கூறும் போது இந்த பகுதியிலே மொத்தமாக செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுமே, அதாவது தனியார் வாகனங்கள் எல்லாமே போட்டி போட்டு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் உள்ளதாகவும், அதனால் அதிவேகத்திலே வாகனங்கள் இயக்கப்படுவதால் இந்த விபத்துகள் தொடர்ந்து ஏற்படுவதாக கூறி வருகின்றன. இந்த பாதை என்பது, அதாவது இந்த ரோடை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ரோடு
இங்க இருந்து அந்த போதுமான அளவுக்கு, அதாவது 2 வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு இந்த ரோடு உள்ளது. மேலும் இந்த பகுதியில் ஷோல்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கோட்டிற்கு மேல் உள்ள பகுதியை பார்த்தால் தெரியும், அந்த ஷோல்டர் பகுதியும் மிகவும் அகலமாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அங்கு மக்கள் நடந்து செல்வதற்காக பிளாட்ஃபார்ம் என்று சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் ரோடும் அந்த பகுதியில் உள்ளது. இருந்த போதிலும் இந்த வாகனம் என்பது எதிரே வந்த வாகனங்கள் 2 வாகனமே வேகத்தில் வந்ததன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சுந்தர மகேஷ், இப்போ இந்த வாகனம் அதிவேகமாக வந்ததாக நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. அந்த பகுதியில பார்க்கும்போது நிறைய கட்டிடங்கள் ஏதும் இருப்பது போல தெரியல. சிசிடிவி கேமரா அதனுடைய பதிவுகள் ஏதேனும் இருக்கா? அந்த வாகனம் எப்படி வந்தது அப்படின்னு அறிந்து கொள்வதற்காக முதற்கட்டமாக காவல்துறையினர் அவர்களுடைய விசாரணை எந்த புள்ளியில இருந்து தொடங்கியிருக்காங்க? விசாரணை தொடங்கப்பட்டிருக்கா? என்ன தொடங்கப்பட்டு விட்டதா? இப்போதான் நடந்திருக்கு விபத்து, விசாரணை தொடங்கி இருக்கிறார்களா? மீட்பு பணியில் மட்டுமே அனைத்து காவல்துறையினரும் ஈடுபட்டனர். சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் முழுவதுமாக இந்த பகுதியில் உடனடியாக மீட்பு பணிகளை, மக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீட்க வேண்டும் என்பதிலே குறிக்கோளாக இருந்து முழுவதுமாக அந்த மீட்பு பணியில் கவனம் செலுத்தி வருகின்றனர். மேலும் வழக்கு பதிவு மற்றும் விசாரணை என்பது இதற்கு பின்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வாகனத்தில் முழு அளவில் டீசல் இருந்திருக்கு. அந்த 2 வாகனத்திலுமே முழு அளவிலும் டீசல் இருந்திருக்கு. இந்த விபத்து ஏற்படும் போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தா மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமா இது மேலும் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ உடனடியாக அந்த டீசலை அகற்றும் பணியையும் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் மேற்கொண்டனர். சுந்தர மகேஷ், 2 பேருந்துகளுடைய முன்பகுதியுமே முழுவதுமாக உருக்குலைந்து போயிருக்கிறது. பேருந்து ஓட்டுநர்கள் இருவரும் என்ன ஆகினர்? ஒருவர் இறந்ததாக நம்ம அறிந்து கொள்ளலாம். ஏன்னா 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் 5 பெண்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட பட்சத்தில் ஒரு ஆண். இன்னொரு ஓட்டுநருக்கு என்ன நிலைமை? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? உயிரிழப்பு என்பது யாருமே பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று. 6 பேர் உயிரிழந்துள்ள நிலையில், அதாவது அந்த அரசு மருத்துவமனையே முழுவதுமாக கலவரமாக காட்சியளிக்கிறது. அந்த பகுதியில் முழுவதும் அங்கு சென்று விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட யாரும் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. 25 ஆம்புலன்ஸ்களுக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் ஒன்றுக்கொன்று இந்த பகுதியில் தென்காசி நோக்கி சென்ற, அதாவது 10 கிலோமீட்டர் தூரத்தில் 25 ஆம்புலன்ஸ்கள் மீண்டும் சென்று வந்ததன் காரணமாக ஏதோ பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதற்காக இந்த பகுதியில் பொதுமக்கள் கூடுவதை அதிகமாக கூட துவங்கினர். அதன் காரணமாக கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையை மட்டுமே அவர்கள் எடுத்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் தற்போது இந்த 30க்கும் மேற்பட்டவர் படுகாயங்களுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் கிடைத்துள்ளது. மேலும் இருவர் மிகவும் படுகாயம் அடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலை, அது சென்டர் மீடியன் இல்லாத நெடுஞ்சாலை, அது ஒரு காரணம். இதனையும் தாண்டி தனியார் பேருந்துகள் அங்கே போட்டி போட்டு அதிவேகமாக பேருந்துகளை இயக்குவார்கள், ஒன்றை ஒன்று முந்த முயற்சிப்பார்கள், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அடுத்தடுத்த கட்ட தகவல்களுக்காக நாம் மீண்டும் பேசலாம் சுந்தர மகேஷ். தற்போதைய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.